الحمد لله الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم إن أحب الأعمال إلى الله تعالى أدومها وإن قل صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருள் உருவாகட்டும். புனிதமான ஜும்ஆவுடைய பரலை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய குதுபா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரம் காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான 3 விஷயங்கள் இந்த குதுபா பிரசங்கத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவதும் இரண்டாவதும் மிகவும் சுருக்கமாக அமையும், 3வது பகுதி ஓரளவுக்கு நீளமாக அமையும். எனவே இந்த குதுபா பிரசங்கத்தை கேட்டு அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் அத்தனைவருக்கும் தருவானாக என்ற துஆவோடு திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு வசனத்தோடு இந்த தலையங்கத்தில் நுழைவோம். தலையங்கத்தின் முதலாவது பகுதி என்ன தெரியுமா? ரமலானுடைய மாதம் எங்களோடு இருந்து எங்களை விட்டும் பிரிந்து சென்று இன்றோடு 56 நாட்கள் பூர்த்தியாகி கொண்டிருக்கின்றன. 56 நாள். கவலையான செய்தி என்ன தெரியுமா? ரமலானுடைய மாதம் எங்களை விட்டும் பிரிந்து சென்று 56 நாள் தான். ஆனால் பள்ளிவாசலோடு இருந்த தொடர்பை இல்லாமலாக்கி கொண்டவர்கள் 5600 பேருக்கும் மேல் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு பள்ளி தொடர்புகள் குறைந்து கொண்டே செல்கிறது. பள்ளிவாசலோடு இருந்த அந்த மஹப்பத் இல்லாமல் போனது. ஒரு பள்ளிவாசலிலே ஒரு நோட்டீஸ் போர்டிலே எழுதப்பட்டிருந்த ஒரு செய்தி நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். ஒரு பள்ளிவாசல் பேசுகிறது, இதுதான் தலையங்கம். ஒரு பள்ளிவாசல் பேசுகிறது. இது ரமதானுடைய மாதம் முடிந்து ஷவ்வால் மாதம் பிறை 2, 3, 4 வரும் பொழுது போடப்பட்டிருந்த நோட்டீஸ். அந்த பள்ளிவாசல் என்ன சொல்கிறது தெரியுமா? 30 நாட்கள் என்னோடு இருந்த விருந்தாளிகள் எல்லாம் சென்று விட்டனர், என்னுடைய உறவினர்கள் எல்லாம் என்னோடு இருக்கின்றனர். என்ன அர்த்தம்? ரமலானுக்கு முந்தி என்னோடு தொடர்பாக இருந்த, என்னோடு அமளிபாதத்தில் தொடர்பாக இருந்த அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தியவர்கள் எல்லாம் இன்னமும் என்னோடு தான் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் உறவினர்கள் அல்ல, என்னுடைய குடும்பத்தினர்கள், என்னுடைய இரக்கமானவர்கள், நெருக்கமானவர்கள். ஆனால் விருந்தாளிகளைப் போல வெறும் ரமலானுக்கு வந்தவர்கள், 30 பிறையில் வந்தவர்கள், வெறும் ரமலானுக்கு மட்டும் தொழுதவர்கள் எல்லாம் சென்று விட்டனரே. இது இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற பள்ளிவாசலுக்கு மட்டுமில்லை அல்ல, அரபு நாடுகள் உட்பட, சர்வதேசம் உட்பட, தேசிய
எல்லா பக்கத்தில் விசாரித்து பார்த்தாலும் ரமலானில் செழிப்பாக்கியவர்கள் ரமலான் முடிந்ததும் பள்ளி விட்டு எங்கோ செல்விட்டார்கள். எனவே 56 நாட்கள் தான் கழிந்திருக்கிறது. ஆனால் நாங்களோ 56 கிலோமீட்டர் தூரமாக இருக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் ரமலானில் மட்டும் பள்ளியோடு தொடர்பு கொண்டு பள்ளிவாசல் தொடர்பை அறுத்து கொண்டவர்கள் மீண்டும் அந்த தொடர்பை இன்ஷா அல்லாஹ் இன்றோடு ஆரம்பிப்போம் என்பதுதான் இந்த ஹுத்பா பிரசங்கத்தின் முதலாவது தலையங்கம். இனி அல் குர்ஆன் என்ன சொல்லுகிறதை பார்ப்போம். நபியே, நீங்கள் உமது இரட்சகனை உங்களுக்கு மௌத்து வந்து சேரும் வரையில் வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நபியே, வெறுமனே ரமலானுக்கு மட்டும் அமல் செஞ்சு போதாது, வெறுமனே மையத்து வீட்டில் மட்டும் தொழுது போதாது, வெறுமனே சந்தர்ப்பத்தில் மட்டும் அமல் செஞ்சு போதாது, மௌத்து வரை நீங்கள் அமல் இபாதத்தில் ஸ்திரமாக இருக்க வேண்டும் நபியே என்று திருமறை அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். வஅபுது ரப்பக ஹத்தா யாதியகல் யகீன். யகீன் என்ற உறுதியான மௌத்து உங்களை வந்தடையும் வரையில் நீங்கள் உமது இரட்சகனை வணங்கிக் கொண்டிருங்கள் நபியே என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன செய்தி அவர் உம்மத்துக்கும் சேர்த்து சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் அமலாக இருக்கட்டும் பரவாயில்லை, தொடர்ந்து செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாளைக்கு 2 ரக்காத் லுஹா பழமையா தொழுவோமே, 4 ரக்காத் பழமையா தொழுவோம், தஹஜ்ஜுத் 2 ரக்காத் 4 ரக்காத் வளமையா தொழுவோம். ஒரு நாளைக்கு 50 ரக்காத், அடுத்த நாள் சுபகம் இல்லாமல் படுத்தார். சரியா? இது கியாமுல் லைல் தொழுகைக்கு 2 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் எத்தனையோ மணித்தை செலவழித்தோமே. ரமதான் முடிந்து எத்தனை கியாமுல் தொழுதோம்? அவரவரை பற்றி சின்ன சிந்தனைக்காக ரமதான் முடிந்து இன்றோடு 56 இரவுகள் கழிந்திருக்கிறது. 56 இரவுகள். இந்த 56 இரவிலே எத்தனை கியாமுல் தொழுதோம்? எத்தனை ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுதோம்? தேடி தொழுதேனா அல்லது ஒரு நாள் தொழுது அடுத்து விட்டு விட்டேனா? ஒரு நாள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை சந்தித்து அந்த சஹாபிக்கு ஒரு புத்திமதி சொன்னார்கள். என்ன புத்திமதி தெரியுமா? சுருக்கமான புத்திமதி. லா தகுன் மிஸ்ல ஃபுலானின். இதான் புத்திமதி. தோழரே, நீங்கள் அவரை போன்று இருக்காதீர்கள். அது அவரை போன்று இருக்காதீர்கள். பின்னால் விளக்கம் வருகிறது. கான யக்கூமுல் லைல ஃபதரக கியாமல் லைலி. கொஞ்ச நாளைக்கு நின்று வணங்கினார், திரும்பி விட்டு விட்டார். அப்படிப்பட்ட ஒரு இபாதத்சாலியான இருக்காதே. டெய்லி தொழு, தொடர்ந்து தொழு, தொடர்ந்து இரவை ஹயாத்தாக்கு. அவரை போன்று நீ இருக்காதே. அவர் செய்த வேலை என்ன தெரியுமா? யக்கூமுல் லைல, சில இரவுகள் தொழுதார். ஃபதரக கியாமல் லைலி, இரவில் தொழுதவர் அந்த தொழி விட்டு விட்டார். அவரை போன்று நீ ஆகிவிடாதே, தொடர்ந்து செய்வோம். கொஞ்சம் அமலை செய்தாலும் பரவாயில்லை, அது அல்லாஹுக்கு விருப்பமானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன அஹப்பல் அமாலி இலல்லாஹி தஆலா அதுவமுஹா ஃபைன் கல்ல. நிச்சயமாக மனிதர்கள் செய்கின்ற நல்ல அமல்களிலே, இபாதத்துகளிலே, வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹுக்கு மிக விருப்பமானது அதுவமுஹா, தொடர்ந்து செய்கின்ற அமல். ஃபைன் கல்ல, அது கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு நாளைக்கு 2 பக்கம் ஓதுவோம், 4 பக்கம் ஓதுவோம், 6 பக்கம் ஓதுவோம், ஒரு தானே ஓதுவோமே, தொடர்ந்து ஓதுவோம். ரமதான் மாதம் முடிந்த 56 நாட்கள் கழிந்திருக்கிற எத்தனை ஜுஸை முடித்தோம்? ரமதானில் ஒரு குரானை முடித்தோமே, 2 குரானை முடித்தோமே, 1.5 குரான் முடித்தோமே, முடிக்க ஆசைப்பட்டோமே, நேரம் ஒதுக்கினோமே. ரமதான் முடிந்த 56 நாட்கள் கழிகிறது. ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதி இருந்தாலும் 56 ஜுஸு ஓதி இருப்போமே, பரவாயில்லை. ஒரு ஜுஸ் ஓத கஷ்டம், ஆனால் வளமையாக ஒரு 2 பக்கம் ஓதுவோம், ஒரு 4 பக்கம் ஓதுவோம், ஒரு 5 பக்கம் ஓதுவோம். சுபஹானல்லாஹ். ஒரு தொழுகையின் நேரத்திலே ஒரு 4 பக்கம், 2 தாள், 5 நேரத்துக்கு 10 தாள். 10 தாள் ஓதினால் ஒரு ஜுஸு முடிஞ்சு விட்டது. 10 தாள் ஒரு ஜுஸு. 15 வரை குரானிலே 10 தாள்கள் 20 பக்கங்கள் ஒரு ஜுஸு. ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓத லேசான வழி. ஒரு தொழுகையின் நேரத்தில் 2 பக்கம். 5 நேர தொழுகைக்கு 10 தாள். 10 தாளை ஓதினால் ஒரு ஜுஸு முடியும். இப்படி ஒரு மாசம் முடியும் பொழுது ஒரு 30 ஜுஸை லேசாக முடிக்கும். இது வெறும் கிராஅத்துல் குர்ஆனி வ திலாவத்துஹு. இது அல் குர்ஆனுக்காக நாம் செய்ய வேண்டிய 5 கடமை இருக்கின்றன. ஓதுவது, விளங்குவது, அமுல் செய்வது, இப்படிலாம் பல. குறைந்தபட்சம் ஓதுகின்ற அந்த அமலையாவது அதை வளமையாக செய்வோமே. ரமலானில் எடுத்த பயிற்சிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இது ரமலானுக்கு மட்டும் இருந்த அமல் அல்ல,
அல் குர்ஆனை ஓதுவது, திக்ரு செய்வது, ஸலவாத் ஓதுவது, சதக்கா கொடுப்பது, பள்ளியை செழிப்பாக்குவது, தஹஜ்ஜுத் தொழுவது, அடுத்தவரோடு அன்பாக பழகுவது, அடுத்து இரக்கமாக பேசுவது, பெரியவர்களை கண்ணியப்படுத்துவது, சிறியவர்கள் இரக்கம் காட்டுவது. சுப்ஹானல்லாஹ். இப்படி எல்லா அமல்களும் ரமதானில் இருந்தது, ரமதான் அல்லாத காலத்திலும் இருந்து கொண்டே இருக்கிறது. ரமதானுக்கு இருந்த அமல் ரெண்டு தான். ஒன்று ரமதானுடைய மாதத்திலே பகல் காலத்திலே நோன்பு நோட்பது, இதுதான் ரமதானுக்கு விசேஷமான அமல். இன்னும் ஒரு அமல் எது? ரமதானுடைய இரவு காலங்களிலே தராவி தொழுது. இந்த ரெண்டையும் தவிர மற்ற எல்லாமே ரமதான் அல்லாத காலத்திலும் வந்து கொண்டே இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போம், ரமதான் முடிந்து தொடர்ந்து நான் பள்ளியோடு தொடர்பாக இருக்கிறேனா? அப்படி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொடுங்க. அப்படி இல்லையா, இன்னா லில்லாஹி, இன்னமும் நான் அப்படி இருந்திருக்கிறேன், இன்று ஜும்மா தொழுது ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அருள் புரிவானா. இது இந்த குத்துபா பிரசங்கத்தின் 3 தலையங்கங்களில் முதலாவது தலையங்கம் மிக சுருக்கமாக. இனி இரண்டாவது இன்னும் ஒரு தலையங்கம் இருக்கிறது, அதையும் சுருக்கமாக பார்த்துவிட்டு நம் 3வது தலையங்கத்தை ஓரளவுக்கு நீளமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இரண்டாவது தலையங்கம் என்ன தெரியுமா? ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு பக்கம் கவலையான செய்தி. சுப்ஹானல்லாஹ். சந்தோஷமான செய்தி என்ன? அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்களில் சிலர் ஏழையாக படைப்பார், சிலரை கொஞ்ச காலத்துக்கு ஏழையாக்கி வைத்து அவர்கள் பணக்காரராக மாற்றுவார், இன்னும் சிலரை பணக்காரனாகவே வளர்ப்பார், பணக்கார குடும்பத்திலே வளருவார், பணக்காரராகவே வாழுவார், பணக்காரராகவே ஒத்தாகுவார். அல்லாஹ்வுக்கு முடியும், எதையும் சாதிப்பான். அல்லாஹ்தாலா எவரவர்கள் சொத்து செல்வங்களை கொடுத்தோ அதில் கடமையாகின்ற ஃபர்லான கடமைகள் முக்கியமாக 2. ஒன்று வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற ஜகாத், இன்னொன்று ஆயுளுக்கு ஒரு முறை வருகின்ற ஹஜ். அந்த அடிப்படையில் சந்தோஷமான செய்தி என்னவெனில், கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்டவர்கள், கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்ட அளவில் ஒரு 3500 பேருக்கு அனுமதி கிடைத்ததாக நான் கேள்விப்பட்டேன். அந்த அடிப்படையில் முழு ஸ்ரீலங்காவில் இருந்து, இந்த தாய் நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மனிதர்கள், செல்வந்தர்கள், குடும்பம் சகிதம் அதிகமானவர்கள், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்து கொள்ளட்டும், கோடி கோடி ரூபாய் செலவழித்து அல்லாஹுடைய மாளிகையை அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்காக தரிசிப்பதற்கு தயாராகி பலர் சென்று விட்டார்கள், சென்று கொண்டு இருக்கிறார்கள். நான் கேள்விப்பட்டாலும் இன்னும் ஒரு 2-3 குரூப் போவதோடு அது முடிந்துவிடும். அந்த அடிப்படையில் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்து ஹஜ்ஜுடைய பயணத்தை ஆரம்பிக்க இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய பயணங்களை லேசாக்கிடுவானாக. இதே போல எவரெல்லாம் பயணத்தை ஆரம்பித்து அங்கு சென்று மக்கள் அமல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய பயணங்களை முழுமையாக சீராக்கிடுவானாக. இதே போல எந்த நோக்கத்துக்காக இந்த ஹஜ்ஜி செய்யப்பட வேண்டுமோ அந்த தூய்மையான நீயத்தில் அந்த ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு ஆயத்தமானவர்கள் நீயத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த குத்துபா பிரசங்கத்தின் 2வது பகுதி. அதிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹுல் யௌம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவர் அல்லாஹுடைய மாளிகையை தரிசித்து ஹஜ்ஜுடைய வணக்கத்தை அல்லாஹுக்காக செய்கிறாரோ எந்த விதமான கலப்பும் இல்லாமல், எந்த விதமான பெருமை நோக்கமும் இல்லாமல், எந்த விதமான முகஸ்துதியும் இல்லாமல் வெறும் அல்லாஹுக்கென்று மட்டும் அந்த லட்சக்கணக்கை கோடிக்கணக்கை செலவழித்து அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுகிறார்களோ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக், அதில் பாவங்களே கலக்கவில்லை, மோசமான பேச்சுவார்த்தை கலந்து கொள்ளவில்லை, முழுமையாக முஸ்தஹப்பு, சுன்னத்து, ஃபர்லு, வாஜிபு இவைகளை படித்து சரியாக இவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்வார்களோ ரஜஅ, அவர் இந்த நாட்டுக்கு, தாய் நாட்டுக்கு திரும்பி வருவார், கயௌமின் வலதத்து உம்மு, அன்று பிறந்த பாலகனை போல என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நன்மாராயத்தை கூறியிருக்கிறார். எனவே அந்த நன்மாராயத்தை பெற்றுக்கொள்வதற்காக யார் யாரெல்லாம் சென்றிருக்கிறார்களோ, யாரெல்லாம் செல்ல தயாராக இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அவர்களுக்கு உண்மையான நிஹ்லாஸை கொடுத்தருவானாக, தூய்மையான எண்ணத்தை கொடுத்தருவானாக. கவலையான செய்தி என்ன தெரியுமா? பல வருஷங்களுக்கு முன்பதாகவே அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பை கொடுத்து, ஹஜ்ஜி செய்ய உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து, அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் பல வருஷங்களை கடந்து 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 இன்னமும் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்ற நியத்து வைக்காமல் பிற்போட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அதுதான் கவலையான செய்தி. ஏன் தெரியுமா? அது அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன்மலக ஜாதன், யாருக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜி செய்வதற்குரிய கட்டிச்சாதனம் வசதி வாய்ப்பை கொடுத்து, ராஹிலத்தன் பிரயாண வசதியை ஏற்படுத்தி கொடுத்து, உடல் ரீதியான ஆரோக்கியம், பொருள் வசதி எல்லாமே கிடைத்திருக்கிறது, துபல்லிகுஹு இலா பைத்தில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு செல்ல எல்லா வசதியும் அல்லாஹ் கொடுத்தும் வலம் யஹுஜ்ஜ அவர் ஹஜ் செய்யவில்லை என்றால் ஃபலா அலைஹி ஐயமூத்த யஹூதியன் அவ் நஸ்ரானியா அவர் யஹூதியாக மரணிக்கட்டும் நசரானியாக மரணிக்கட்டும் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்ற கருத்தை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். எனவே இன்று வரையில் இன்னமும் ஹஜ் கடமையாகி அல்லாஹ் தஆலா முழு ஆரோக்கியத்தையும் சொத்து செல்வத்தையும் கொடுத்தும் இன்னமும் ஹஜ் செய்ய பிற்போட்டிருப்பவர்கள் இந்த நிமிஷம் நியத் வைங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்போது நியத் வைத்தாலும் இந்த வருஷம் செல்ல முடியாது என்றாலும் குறைந்தபட்சம் எதிர்வரக்கூடிய 2027 ஆண்டு வரக்கூடிய ஹஜ்ஜுக்கு நான் செல்லுவேன், அதற்கு பணம் ஒதுக்குவேன், அதுக்கு நான் தயாராகுவேன், அதற்குரிய ஏற்பாட்டை இன்றிலிருந்து செய்வேன் என்று உறுதியாக நியத் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னமல் அமாலு பின்னியாத்தி அமல்கள் எல்லாம் நீயத்துக்கு ஏற்ப கூலி வழங்கப்படும் என்று ஸல்லல்லாஹு சொன்னது போல அந்த நீயத்துக்கு அல்லாஹ் கூலி தரட்டும் என்று உறுதியாக நியத் வைத்துக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றாதவர்களுக்கு ஒரு சட்டம் தான் இது. இன்னும் ஒரு செய்தியும் இருக்கிறது, ஒரு சந்தோஷமான செய்தி. அது தெரியுமா? சென்ற வருஷம், அதுக்கு முந்தைய வருஷம், அதுக்கு முந்தைய வருஷம், 2000ஆம் ஆண்டு, 1998ஆம் ஆண்டு, 1970ஆம் ஆண்டுகள் எல்லாம் மாஷா அல்லாஹ் எத்தனையோ பேர் அவருடைய கடமைகளை நிறைவேற்றி ஹாஜிகளாக எங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் மரணித்து மன்னர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருடைய கபரையும் அதை வெளிச்சமாக்கி வருவானாக. அத்தோடு எவரெல்லாம் ஹஜ் செய்துவிட்டு வந்தோமோ அவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அல்லாஹு தாலா ஒரு நன்மாராயத்தை சொன்னானே ரசூலுல்லாஹின் மூலம், ரஜஅ கயௌமின் வலததுஹு அன்று பிறந்த பாலகனை போல பரிசுத்தமானவனாக திரும்பி வருவார்னு சொன்னானே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்குமா? நான் 1990ஆம் ஆண்டு ஹஜ் செய்தேனே, 2000ஆம் ஆண்டு செய்து வந்திருக்கிறேனே, 2000ஆம் ஆண்டு செய்தேனே, 2010 செய்தேனே, அல்லது 15க்கு வந்திருக்கிறேனே. நான் அப்படிப்பட்ட அன்று பிறந்த பாலகன் போல ஹஜ் அமைந்திருக்குமா? அப்படி அமைந்திருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். அத்தோடு சேர்த்து துஆவும் கேட்பதோடு அந்த பக்குவம் என்ன இருக்கிறதா? நான் ஒரு ஹாஜி, ஒரு பெண்ணாக இருந்தால் ஹாஜா, சுபஹான், என்னோட மனைவி ஹாஜா, நான் ஒரு ஹாஜி. அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை புரிந்துவிட்டு வந்து நான் ஒரு ஹாஜியா நடந்து கொள்கிறேனா? கொடுக்கல் வாங்கல் சரியா? என்னோட பேச்சுவார்த்தை சரியா? என்னுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது? பக்கத்து வீட்டில் எப்படி நடந்து கொள்கிறேன்? பொதுமக்கள் எப்படி நடந்து கொள்கிறேன்? பொது சொத்தில் எப்படி நடந்து கொள்கிறேன்? சுபஹானல்லாஹ். எனவே ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த நன்மாராயம் மிகப்பெரியது. அன்று பிறந்த பாலகனை போன்ற திரும்பி வந்திருப்பார் இன்ஷா அல்லாஹ். நல்லெண்ணெய் வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அவரவர் நல்லெண்ணெய் வைப்போம். ஆனால் அந்த ஹஜ்ஜை முடித்து வந்த நான் ஒரு ஹாஜியாக இருக்கிறேனா? அல்லாஹோட ஒரு விருப்பமான அடியானா நான் மாறிவிட்டேனா? செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நியத் வைத்துக் கொள்வோம். எவரெல்லாம் ஹஜ்ஜி செய்துவிட்டு வந்தோமோ மீண்டும் ஒரு நியத்தை வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எனக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை தர வேண்டும், அந்த அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு செல்ல வேண்டும், அந்த மாளிகை இன்னும் ஒரு முறை காண வேண்டும், அந்த அல்லாஹ்வுடைய அருளை பெற்று மீண்டும் ஒரு முறை பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நல்ல அடியானாக திரும்பி வர வேண்டும். நியத் வைத்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். காரணம் என்ன தெரியுமா? எத்தனையோ ஏழைகள், வசதி இல்லாதவர்கள், ஹஜ்ஜி கடமை இல்லாதவர்கள், உம்ரா கடமை இல்லாதவர்கள் அழுகிறார்கள். எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை அவள் தரமாட்டானா? எனக்கும் ஒரு பாக்கியத்தை அதை தரமாட்டானா? மௌத்துக்கு முன்பதாக அந்த அல்லாஹ்வுடைய மாளிகையை பார்க்க முடியாதா? போட்டோவில் பார்க்கிறேனே, வீடியோவில் பார்க்கிறேனே, படங்களில் பார்த்திருக்கிறேனே. அந்த அல்லாஹ்வுடைய மாளிகை கண்ணால் நேரடியாக எந்த திரையும் இல்லாமல் பார்க்க எனக்கு ஆசையாக இருக்கிறது என்று எத்தனையோ பேர் ஏங்கிக் கொண்டிருக்க, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எவரவர் கொடுத்தானோ இன்னும் பிந்த தேவையில்லை. அல்லது பாக்கியம் கிடைத்திருந்தாலும் இன்னும் ஒரு நியத் வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அத்தனை பேருக்கு மருள் புரிவானாக. இது குத்துபா பிரசங்கத்தின் 2வது பகுதி. 3வது பகுதி இன்ஷா அல்லாஹ் ஓரளவு நீளமாக நோக்குவோம். காரணம் என்ன தெரியுமா? எதிர்வரக்கூடிய ஜும்மாவிலும் இது சம்பந்தமாக பல செய்திகள் உங்களுக்கு சொல்லப்படும். எனவே நான் நேரத்தை கருத்தில் கொண்டு முடியுமான அளவுக்கு சுருக்கமாக இந்த செய்தியை பார்ப்போம். அதுதான் நாம் இன்று எதிர்பார்த்திருக்கின்ற ஐயாமுதில் ஹிஜ்ஜதி, துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் இன்ஷா அல்லாஹ். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மகரிபோடு பிறை பார்க்க இருக்கிறார்கள். அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பேரில் பிறை கண்டுவிட்டால் திங்கட்கிழமை 1ஆம் பிறையாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த 1ஆம் பிறையிலிருந்து தொடர்ந்து 10 நாட்கள் ஐயாமுதில் ஹிஜ்ஜா அமாலு. அந்த 10 நாட்கள் செய்கின்ற அமல் இருக்கிறதே அது மிக முக்கியமானது. முத்தான 10 இரவுகள் சொல்லுவார்கள், முத்தான 10 பகல்கள் சொல்லுவார்கள், முத்தான 3 10கள் சொல்லுவார்கள். எப்படின்னு பாருங்கள். முத்தான 3 10 என்ன? ரமதானுடைய மாதம் எங்களோடு இருந்தது. 54 நாட்களுக்கு முன்னால் எங்களோடு இருந்த அந்த ரமதான் மாதத்தோடு முத்து வந்தது, எங்களோடு இருந்தது. அதுதான் அஷ்ருல் அவாஹிர் மின் ரமதான். ரமதான் மாதத்தினுடைய கடைசி 10 அது முத்தான நாட்கள், முத்தான இரவுகள், லைலத்துல் கத்ர் இரவை சுமந்து வந்த இரவுகள். அல்ஹம்துலில்லாஹ்.
யார் யாருக்கு அந்த லைலத்துல் கத்ர் பாக்கியம் கிடைத்திருக்குமோ அல்லாஹ் தஆலா முழுமையான கூலியை பாக்கி தந்தருவானாக. எவர்களுக்கெல்லாம் மொய் செய்தோமோ கிடைத்திருக்க வேண்டும் நன்மறை வைப்போம் இன்ஷா அல்லாஹ். கிடைக்காம இருந்தால் மௌத்துக்கு முன்பதாக அந்த லைலத்துல் கத்ரை தர வேண்டும் என்ற ஆசையோடு இருப்போம். இது 3 முத்துக்களில் முதலாவது முத்து தான் இது. அதை தொடர்ந்து வருகின்ற இந்த ஷவ்வால் மாதம் முடிந்து ஷவ்வாலுக்கு பிறகு வருகின்ற துல்காதா முடிந்து துல்ஹஜ்ஜுடைய மாதம் ஆரம்பித்தால் அதிலும் ஒரு 10 இருக்கும். அது முத்தான 10 இரவுகள் பகல்கள். அதை பற்றி பார்ப்போம் பின்னால் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன் அல் குர்ஆன் என்ன சொல்லுகிறது பார்ப்போம். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரின் வஷ்ஷஃபஇ வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர் ஹல் ஃபீ ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد. சத்தியம் அதிகாலை பொழுது சத்தியமாக, 10 இரவுகளுமே சத்தியமாக, ஒற்றைப்படை இரட்டைப்படையுமே சத்தியமாக, இரவு நேரத்துமே சத்தியமாக எல்லாம் சத்தியம் செய்து அல்லாஹ் தஆலா 3 கேள்விகளை கேட்க போகிறான். அது மிக நீளமான வரலாறு. அதில் கை வைத்த நேரம் போதாமல் போகும். அது என்ன தெரியுமா? ஆது சமூது குறித்து என்ன நடந்தது, அந்த ஃபிரௌனுடைய படைக்கு என்ன நடந்தது என்றெல்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்டு, எந்த பெரிய படையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால் அது ஒன்றுமில்லாமல் போனது என்பதை சொல்லுகின்ற நீளமான வரலாறு பின்னால் வருகிறது. அல்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். உலகத்திலேயே ஊர்களிலேயே அவர்களை போன்ற பலசாலிகள் படைக்கப்படவில்லை என்று சொல்லும் அளவுக்கு இருந்த அந்த ஆது கூட்டம் இருக்கிறதே, அவர்கள் அல்லாஹ் எப்படி அழித்து நாசமாக்கினான். உலகத்தின் கடவுள் இறைவன் பெரிய கடவுள் என்று சொல்லிக்கொண்டு ஃபிரௌனுடைய படைக்கு என்ன ஆனது என்றெல்லாம் பின்னால் வரலாறு வருகிறது. இதையும் ஒரு நிமிஷத்துக்கு சொல்வதானால், உலகத்தில் இன்று அநியாயங்களும் அட்டூழியங்களும் தாண்டவமாடி கொண்டிருக்கின்றன. அட்டூழியங்கள் நடந்து கொண்டிருந்த நிலையிலே பெரிய ஒரு போராட்டம் மத்திய கிழக்கில் நடந்து கொண்டிருக்கிறது. துஆ செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். முஸ்லிம் சமூகத்துக்கு வெற்றி கிடைக்கட்டும். சிறுபான்மையாக இருந்தாலும் வல்லரசு நாடுகளெல்லாம் சில திட்டம் போட்டாலும் அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால் எதுவும் நடக்காது. அல்லாஹ்வுக்கு முடியும். முஸ்லிம்களுடைய ஈமானை அல்லாஹ் உறுதிப்படுத்தி வருவானாக. அத்தோடு அவருடைய அகீதாக்களை அவருடைய கொள்கைகளை அல்லாஹ் சீராக்கி கொடுக்க வேண்டும். எனவே அந்த தலைவர்களுக்கு மேலான ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அது அரபு நாட்டு தலைவர்களாக இருக்கட்டும், அது ஈரானுடைய தலைவர் இருக்கட்டும், லெபனானுடைய தலைவர்கள் இருக்கட்டும், இப்படி பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது முஸ்லிம் சமூகத்தை வெற்றி கிடைக்க வேண்டும். வல்லரசு நாடுகளெல்லாம் திட்டம் போட்டாலும் சாதாரணமான நாடுகள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியின் பேரில் வெற்றி பெற முடியும். எனவே அல்லாஹ் தஆலா வெற்றி கொடுக்க வேண்டும் என்று துஆ செய்து கொள்ளுங்கள். இது இந்த ஃபஜ்ருடைய இந்த சத்தியத்தை அல்லாஹ் செய்து ஆது சமூது கூட்டத்தை சொல்லி ஃபிரௌனுடைய படையை சொல்லி அல்லாஹ்வுடைய சக்தி பெரியதுன்னு சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு முடியும். அந்த ஈரான் இது போராடி கொண்டிருக்கிறது. முஸ்லிம் சமூகத்துக்கு நடந்திருக்கின்ற அநியாயத்தையும் அட்டூழியையும் தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறது, முட்டி மோதி கொண்டிருக்கிறது. முடியும், அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால் முடியும் என்பதை அல்லாஹ் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். இந்த நிமிஷம் வரையில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்துக் கொண்டிருக்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் வெற்றியை கொடுக்க வேண்டும். அவருடைய அகீதாக்களை அல்லாஹ் சீராக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கொள்கைகளை சீராக்கி கொடுக்க வேண்டும். அல்லாஹும் அஸ்லிஹ் ரூஸஹும், அவர்களுடைய தலைவர்கள் அவருடைய அடிப்படைகள் அத்தனை சீராக்கி வருவானாக. சரி, இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த தலையகத்தை வர விரும்புகிறேன். எனவே அந்த அடிப்படையிலே அந்த 10 இரவுகள் என்று அல்லாஹ் சொன்னானே, அதிகாலை பொழுது சத்தியமான அல்லாஹ் சொன்னான், 10 இரவுகள் என்று சொன்னான், இரட்டைப்படை என்று சொன்னான், ஒற்றைப்படை என்று சொன்னான். இதுவெல்லாம் அல்லாஹ் சத்தியம் செய்ததில் ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்று சொல்வார்கள். அல் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுத்த முஃபஸ்ஸிரீன்களிலே தலைவராக இருந்தவர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொல்லுகிற விளக்கம் என்ன தெரியுமா? லயாலின் அஷ்ரின், 10 இரவுகள் என்று சொல்லுவது அதுதான் இந்த ஐயாமு தில்ஹிஜ்ஜதி, துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் ஆகும். அதுதான் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா ஏற்பாடு செய்திருக்கிறது, பிறைக்குழு ஏற்பாடு செய்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மக்ரிபோடு அவர்கள் பிறை பார்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் 1ஆம் பிறை என அறிவிப்பார்கள். அப்படி அறிவித்து விட்டால் அதுதான் துல்ஹஜ் முதலாவது பிறை. அதிலிருந்து 10 நாட்கள் சிறந்த நாட்கள். அஃதலு ஐயாமி துன்யா சொல்லுவார்கள் அறிஞர்கள், சொல்லுவார்கள் அஃதலு ஐயாமி துன்யா, உலகத்தினுடைய நாட்களிலே சிறந்த 10 நாட்கள். எப்படி ரமதான் மாதத்தினுடைய கடைசி 10 சிறந்தது என்று விளங்கி இருக்கிறோமோ அதே போன்று இதுவும் ஒரு படி மேலாக சிறந்த நாட்கள். எனவே 3 10களில் இதை தொடர்ந்து வருகின்ற முஹர்ரமுடைய மாதம் வரும், அதுவும் சிறந்த நாட்கள். அதில் தான் ஆஷூரா நோன்பு வரும், தாசுவா நோன்பு வரும்.
இப்படி பல இரவுகள் பல பகல்கள் மாறி மாறி வருகின்றன. நாம் என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் மாறி மாறி வரும். நாம் என்ன செய்ய வேண்டும்? சிறப்புன்னு சொன்னா போதுமா? சிறப்பு தானே சொன்னா அருந்தா போதுமா? என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் செய்ய வேண்டியது 5 குறைந்தபட்சம். முதலாவது பார்ப்போம். முதலாவது செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? துல்ஹஜ் மாதம் பிறை கண்டதிலிருந்து குர்பானி வணக்கத்துக்கு நியத் வைத்திருப்பவர்கள் தங்களது நகங்களையும் முடிகளையும் அந்த 10 நாட்களுக்கு வெட்டாமல் இருக்க வேண்டும், களையாமல் இருக்க வேண்டும், பிடுங்காமல் இருக்க வேண்டும், அகட்டக்கூடாது. சுருக்கமாக யும்சிக் அன் ஷாரி. அப்படி நல்ல டைம் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை, நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கு 3 நாள் இருக்கிறது. முடிகளை வெட்டிக்கொள்வோம், வெட்ட வேண்டியவர்கள் நகங்களை வெட்டிக்கொள்வோம். தேவையான முடிகளை அனைத்து முழு உடம்பில் இருக்கிற எந்தெந்த பகுதி என்னென்ன முடிகள் இருக்குமோ அத்தனை முடிகளை அகற்றுவது, பிடுங்குவது, வெட்டுவது, வலிப்பது எல்லாமே அந்த துல்ஹஜ் மாதம் பிறை 1க்கு முன் செய்து கொள்வோம். இது சுன்னத். இது முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு வணக்கம். இது வணக்கமாக விளங்குவோம், நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சில நேரம் அது பழக்கம் இல்லாதவர்களுக்கு சில கஷ்டமாகவும் இருக்கும். கஷ்டத்தை பொறுப்போம் இன்ஷா அல்லாஹ். அலங்கோலம் நினைக்கக்கூடாது. இது அல்லாஹுடைய ரசூலுடைய வழிகாட்டல். எனவே அந்த நன்மையை அடைவோம் என்ற நியத்தில் இன்ஷா அல்லாஹ் உலுகியா நியத்து வைத்தவர்கள் நகங்களையும் முடிகளையும் அவசரமாக வெட்டி தயாராகிக் கொள்ளுங்கள். 2-3 நாள் தாராளமாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். இனி 2வது அமல் என்ன? ரசூல் சொல்வதை பாருங்கள். மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமி. நல்ல அமல்கள் செய்வதற்கு இந்த 10 நாட்களை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்கள் வேறில்லை. சுபஹான். ஹதீஸ் நீளமானது, பின்னால் வருகிறது, ஜிஹாதை பற்றியெல்லாம் வரும். நேரம் போதாத காரணத்தை சுருக்கிக் கொள்கிறேன். எனவே இந்த 10 நாட்கள் மிக சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித் தருகிறார்கள். எனவே இதில் ஃபஅக்ஸிரு, நீங்கள் அதிகமாக என்ன செய்வது தெரியுமா? அத்தஸ்பீஹ வத்தக்பீர வத்தஹ்லீல வத்தஹ்மீத. அப்படி என்றால் அதிகமாக சுப்ஹானல்லாஹ் என்று தஸ்பீஹ் செய்வோம், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று தஹ்மீது செய்வோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தஹ்லீல் செய்வோம். இதை லேசாக சொல்லுவதானால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் எல்லாம் அடங்கிவிட்டது. தக்பீரில் அதிகமாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். ஹம்த் என்றால் புகழுவது, அல்லாஹுக்கு இல்லா புகழ்ச்சியும். அப்படி சொல்லலாம். அல்லது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்றெல்லாம் தக்பீர் சொல்லலாம். இவை தக்பீர் அதிகமாக ஓதுவது மிக முக்கியமான இபாதத். தஸ்பீஹ் செய்வது, தஹ்லீல் செய்வது, தஹ்மீது செய்வது, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அதோடு சேர்த்து வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா திக்ர் செய்யும் அதிகமாக. இது அல் குர்ஆன் சொல்லுகிற புத்திமதி. அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். வத்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத். சூரா பக்கராவுடைய 23வது வசனம் இது. எண்ணி தரப்பட்ட அந்த நாட்களிலே அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்து கொள்வீர்களாக. இந்த ஆயத்துக்கு கீழே அறிஞர்கள் பேசுகிறார்கள். அந்த எண்ணித்தரப்பட்ட நாட்கள் எது தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் படுகிறார்கள். அந்த 10 நாட்கள், எந்த 10? இந்த துல்ஹஜ் மாதம் முதலாவது 10 நாட்கள் தான் அது என்று சொல்கிறார்கள். எனவேதான் ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மின தக்பீரி வத்தஹ்லீலி வத்தஹ்மீதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தஸ்பீஹ், தஹ்லீல், தஹ்மீத் சொல்ல வேண்டும். எனவே நியத் வைத்துக் கொள்வது 2வது அமல் இன்ஷா அல்லாஹ். இதேசானது 3வது அமல் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அது இன்ஷா அல்லாஹ் பிறை 9 வரும். அதான் அரஃபாவுடைய தினத்தினுடைய அமல். சியாமு யௌமி அரஃபத யுகஃபிரு ஸனத்தல் மாலியத வல் பாக்கியா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரஃபாவுடைய நோன்பு நீத்தப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லோரும் கலா நோன்புள்ளவர்கள் அவசரமாக கலாக்களை முடித்துக் கொள்வோம். நேர்ந்த நோன்பு இருந்தால் நேர்ந்த நோன்பை முடித்துக் கொள்வோம். சுன்னத்தான் நோன்பை சுன்னத்தாக நோப்போம் இன்ஷா அல்லாஹ். யுகஃபிரு ஸனத்தல் மாலியத வல் பாக்கியா. பிறை 9 அரஃபாவுடைய தினத்தின் நோன்பதை நோட்பதாகும். இதை பற்றி ரசூலுல்லாஹ் 2 வருஷத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். எனவே மிக முக்கியமான அமல். அரஃபாவுடைய தினத்தின் நோன்பை அதிகமாக நோக்கும் பழக்கம் எங்களும் இருந்தாலும் ஒரு கவலையான செய்தியும் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? வெறும் அரஃபா நோன்பை மட்டும்தான் நாம் நோக்கிறோம். முடியுமான அளவுக்கு இந்த 10 நாட்களில் முதலாவது பிறை, 2வது, 3வது, 4, 5, 6, 7, 8 வரையில் இருக்கிற நாட்களிலும் அதிகமாக நோன்பு நோக்கலாம். அந்த நோன்பு விசேஷமானது. காரணம் அல் ஐயாமுல் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹ அஹப்பு இலல்லாஹி.
இந்த 10 நாட்கள் எந்த அமலை செய்தாலும் அது ஏனைய காலங்களில் செய்வதை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. உதாரணத்துக்கு இந்த வெள்ளிக்கிழமை, நாளை சனி, நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்களிலும் நோன்பு நோற்று கொடுக்கிற கூலியும் நாளை மறுநாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் பிறை தென்பட்டு முதலாவது பிறையாக 2ஆம் பிறையாக இருந்த அந்த நாள் நோன்பு நோட்டிருந்தால் இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கிடைக்கக்கூடிய நன்மையை விட கூடுதலான நன்மை கிடைக்கும். அப்படி என்றால் இந்த சிறந்த நாட்கள் என்ற அர்த்தம் நன்மையும் கூட கிடைக்கும் என்ற அர்த்தம். எனவே அதிகமாக முடியுமானவர்கள், நோன்பு பழக்கம் உள்ளவர்கள் நோன்பு நோட்போம் இன்ஷா அல்லாஹ். 1 நோன்போ 2 நோன்போ 4ஓ 5ஓ 6ஓ 7ஓ 8ஓ, ஆனால் ஏதோடு சேர்த்து மிக முக்கியமாக அரஃபாவுடைய நோன்பு அது மிக முக்கியமானது. காரணம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக யுகஃபிரு ஸனத்தல் மாலியத வல் பாக்கியத, 2 வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள். இது 3வது அமல். 4வது அமல் அதிகமாக நாம் அறிந்திருக்கின்ற அமல்தான். அதுதான் அல் குர்ஆனை ஓதுவது, திக்ரு செய்வது, சதகா கொடுப்பது, கியாமுல் தொழுவது. இப்படி எல்லா இபாதத்தையும் பொதுவாக செய்யலாம். அதிகமாக ஏனைய நாட்களில் நாம் செய்வதை விட இந்த 10 நாட்களை ஸ்பெஷல் கூடுதலாக நேரத்தை வைப்போம் இன்ஷா அல்லாஹ். நேரத்தை ஒதுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ரமதானுடைய காலத்திலே 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் பள்ளி ஒதுக்கினோமே, இதே போன்று நியத்தை வைப்போம் இன்ஷா அல்லாஹ். நாளை மறுநாள் திங்கட்கிழமை 1ஆம் பிறையாக இருந்தால் அந்த 1 2 3 4 5 6 7 8 9 அந்த அரபாவுடைய தினம் வரும் வரையில், யௌமுன் நஹர் பெருநா தினம் வந்தால் அது வேறு அமல் இருக்கிறது, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த 10 நாட்களையும் ஏனைய நாட்களை விட 1 மணித்தியாலம், ஒரு 2 மணித்தியாலம், ஒரு 3 மணித்தியாலம், 24 மணித்தியாலம் இருக்கிறதே. இந்த 24 மணித்தியாலத்தை எங்களுக்கு முடியுமான வசதியான நேரத்தை ஒதுக்குவோமே. பெண்களிடம் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஆண்களாக நாங்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு 3 மணித்தியாலம் அமலுக்கிட்ட ஒதுக்குவோமே. குர்ஆனை ஓதுவோம், திக்ரை செய்வோம், அதிகமாக துஆ கேட்போம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்கள் துஆ கேட்கிறார்களே, துஆ கேட்கின்ற தினத்திலே ஆக சிறந்த துஆ தெரியுமா? அரஃபாவுடைய தினத்தில் கேட்கும் துஆ என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தார்கள். எனவே அரஃபாவுடைய தினம் வந்தால் அது விசேஷம். அதான் 9வது பிறை. எனவே அது வருவதற்கு முன் இந்த 10 நாட்களையும் முடியுமானவர்களுக்கு அதிகமாக அமல் செய்வோம். இனி 5வது அமலை பற்றி தான் சொல்லப் போகிறோம். அது ஒரு 5 நிமிடங்கள் மீதமாக இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஜும்மாக்களிலும் அதிகமாக சொல்லுவார்கள். எனவே அதை சுருக்கமாக முடிக்கப் போகிறேன். அதுதான் குர்பானியுடைய அமல். அல்ஹம்துலில்லாஹ், குர்பானிக்காகவே மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய காலத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த குர்பானி உதுஹையான்னு சொல்லுகிறீர்களே, மா ஹாதிஹில் அலாஹி, என்ன இது, ஏன் செய்ய வேண்டும்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களுடைய வாப்பாவுடைய வாப்பா அப்படியே மேலே போக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்ததி இப்ராஹிம் நபியுடன் சேரும். இப்ராஹிம் நபிக்கு 2 மனைவிமார் இருந்தனர், சாரா, ஹாஜரா என்று. அதிலிருந்து ஒன்றுதான் இஸ்மாயில் நபி பிறப்பார்கள். அடுத்த பகுதி இஸ்ஹாக் நபி பிறப்பார்கள். இஸ்ஹாக் யாக்கூபை பிறப்பார்கள். யாக்கூப் நபியிலிருந்து யூசுஃபை பிறப்பார். இப்படி ஒரு நீளமான பரம்பரை இருக்கிறது. இப்போ ரசூலுல்லாஹுடைய வாப்பாவுடைய வாப்பா அப்படியே பார்த்து கொண்டு போனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு போய் சேரும். எனவே சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தையாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வழிமுறைதான் இது என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் உடனே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படியானால் வமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த அமலை செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு லேசாக விளங்கிக் கொள்வதற்காக, பிக்குல்லி ஷஅரத்தின் ஹஸனத்துன், நீங்கள் எந்த பிராணி அறுக்கிறீர்களோ, ஆடோ மாடோ ஒட்டகத்தை அறுக்கிறீர்களே, அந்த அறுக்கக்கூடிய பிராணியில் எத்தனை முடி இருக்கும், எத்தனை ரோமம் இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், சொல்லி முடிக்க முடியுமா? எங்களுடைய கண்ணுக்கு மேலே இருக்கின்ற புருவம் எண்ணி முடிக்கலாமா? எங்களுக்கு இருக்கிற மீசை எண்ணி பார்ப்போமே, முடிக்குமா? உடம்பில் இருக்கின்ற எங்களுடைய முடி எண்ணி முடிக்க முடியுமா? சுப்ஹான், சில பகுதி மட்டும், தாடியை சொல்லவில்லை, தலை முடியை சொல்லவில்லை, மீசை எண்ணி முடிக்கலாமா? கண்ணுக்கு மேலே இருக்கின்றது இமையை, புருவத்தை எண்ணலாமா? சுப்ஹானல்லாஹ், எத்தனை கோடி இருக்கும்? அப்படியா ஒரு மாட்டில் எத்தனை ரோமம் இருக்கும்? ஒரு ஆட்டில் எத்தனை ரோமம் இருக்கும்? ஒரு ஒட்டகத்தில் எத்தனை ரோமம் இருக்கும்? எண்ணி முடிக்க முடியாத அளவு. எனவே சொல்கிறார்கள், எத்தனை முடி இருக்குமோ அது அல்லாஹ்வுக்கு தெரியும். கோடி 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 கோடி, எத்தனை கோடி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு பங்கு சேர்ந்தால் அந்த பங்கிலும் அந்த முடி இருக்கும், அந்த பங்குக்கு பகரமாக. அப்படி சொன்னால் ஸல்லல்லாஹு, ஒவ்வொரு முடிக்கும் பகரமாக நன்மை வழங்கப்படும். இதை சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு ஆச்சரியத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஃபசூஃப் செம்மறியாட்டை அறுத்து கொடுத்தாலும் கிடைக்குமா? காரணம் என்ன தெரியுமா? உலகத்திலே இருக்கின்ற மிருகங்களிலே
அதிகமான முடி ரோமத்தை கொண்ட ஒரு மிருகம் இந்த ஆடு. இந்த ஆடு இப்படிப்பட்ட ஆட்டில் அதிகமாக ரோமம் இருக்கும் காரணத்தினால் அதற்கும் அல்லாஹ் நன்மை தருவானா? சஹாபாக்கள் கேட்டபொழுது ரசூல் சொன்னார்கள், லேசாக சொன்னார்கள், பிக்குல்லி ஷஅரத்தின் மினஸ் சூஃபி ஹஸனத்துன். நீங்கள் ஆச்சரியப்பட தேவையில்லை, நீங்கள் தூரமாக கருத தேவையில்லை. அல்லாஹ் கஞ்சன் அல்ல, அல்லாஹ் கருமித்திரம் உள்ளவன் அல்ல, அள்ளி கொடுப்பவன். அவன் கிள்ளி கிள்ளி கொஞ்சமாக தருபவன் அல்ல, அள்ளி தருவான். பயப்பட வேண்டாம், செம்மறியாட்டை அறுத்து கொடுங்கள். எத்தனை கோடி என்ன பில்லியன் டில்லியன் முடி இருக்குமோ அத்தனை முடிக்கும் பகரம் உங்களுக்கு நன்மை வழங்கப்படும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி அந்த அமலை உற்சாகப்படுத்தினார்கள். எனவே நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். யார் யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் முழுமையாக ஒரு மாட்டை கொடுங்கள். யாருக்கு வசதி இருக்கிறோ 2-3 மாட்டை கொடுங்கள் இன்ஷா அல்லாஹ். நாம் சாப்பிடுவதற்காக அல்ல, இது ஏழைகளுக்கு, அக்கம் பக்கம் வீட்டுக்கு, நண்பர்களுக்கு, அன்பர்களுக்கு, குடும்பத்துக்கு அள்ளி கொடுப்போமே. சுபஹானல்லாஹ். இது இன்னும் ஒரு படி மேலாக சொல்வதானால், வசதி உள்ளவர்கள் ஒரு பங்கு, சரியா? இது ஒருவருக்கு 3 மாடு கொடுக்க முடியும், இவர் ஒரு பங்கு. இவருக்கு 5 மாடு கொடுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இவர் 2 பங்கு. இப்படி அல்ல, இது அமலை குறைப்பதற்கான பங்கு வைத்த நோக்கமே. சாதாரணமான ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கும் ஆசை இருக்கிறது, அவனால் 3 லட்சம் செலவழிக்க முடியாது. சாதாரணமான ஒரு மாடு 3 லட்சம் வைத்துக் கொள்ளும் உதாரணத்துக்கு. இவரால் 3 லட்சத்தை செலவழிக்க முடியாது, இவரால் 50 செலவழிக்கலாம், இவருக்கு 40 செலவழிக்கலாம், இவருக்கு ஒரு 60 செலவழிக்கலாம். அவருக்கு ஒரு பங்கு. சந்தர்ப்பம் உள்ளவர் ஒரு முழு மாட்டை வாங்கி கொடுப்போம். சந்தோஷமான செய்தி சொல்ல வேண்டும். சுபஹான். எத்தனையோ பேர் கோல் பண்ணி அதிகமான உலமாக்களுக்கு கேட்பார்கள், ஹஜ்ரத் ஒரு 500 ராத்தல் 600 ராத்தல் மாடி இருக்குமா? ஆச்சரியம். விலையை பற்றி நான் யோசிக்கவில்லை. காரணம் தெரியுமா? நன்மை கிடைக்கட்டும், அள்ளி முழு ஊருக்கு கொடுக்க போகிறேன். இப்படி பல உலமாக்கள் கோல் பண்ணி இருப்பார்கள். காரணம் தெரியுமா? மக்கள் உற்சாகப்படுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா முழுமையான நியத்தை கொடுக்கட்டும், இஹ்லாஸை கொடுக்கட்டும். முடியுமானவர்கள் முடியுமானவர்கள் கொடுங்கள். இது சுருக்கமாக இப்போ கடைசியாக ஒரு 2 ஹதீஸை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதுதான் மிருகங்கள் மீது இரக்கம் காட்டுவது. இது முக்கியமான பகுதி. குர்பானி கொடுப்பது சுன்னத்து, மிருகத்துக்கு வேதனை செய்வது ஹராம். சுபஹானல்லாஹ். குர்பானி கொடுப்பது சுன்னத்து, ஆனால் மிருகத்தை அநியாயம் செய்வது, வேதனை செய்வது ஹராமுன். ஒரு நாள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில மனிதர்களை கண்டார்கள். அவர்கள் ஒட்டகத்துக்கு மேலால் உட்கார்ந்து கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதரோ 2 பேரோ. இதை கண்ட ரசூலுல்லாஹ் ஆத்திரம் வந்து சொன்னார்கள், லா தத்தஹிது ظுஹூர தவாபிக்கும் மனாபிர. இந்த ஒட்டகத்தினுடைய முதுகுகள் உங்களுடைய மேசையா? இது மிம்பர் படியா? இது நின்று கதைக்க? இறங்கு கீழே. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி இறக்கினார்கள் அவரை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா மிருகங்களை உங்களுக்காக படைத்தான், சஹ்ஹரஹா லகும், உங்களுக்காக படைத்தான். அதில் நீங்கள் பிரயாணம் செய்வதற்காக, அதை அறுத்து சாப்பிடுவதற்காக இரக்கம் காட்டுங்கள். லா தத்தஹிது ظுஹூர தவாபிக்கும் மனாபிர. அந்த மிருகங்களுடைய முதுகந்தண்டுகளை மேடைகளாக, கதிரைகளாக, மிம்பர் படிகளாக நீ ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் இந்த மிருகங்களை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான், அத்தோடு இந்த பூமியையும் வசப்படுத்தி தந்தான். வஜஅல லகுமுல் அர்ல, பூமியையும் வசப்படுத்தி தந்தான். எனவே உட்கார்வதற்கு மேசை செய்து கொள்ளுங்களே, கீழே உட்கார்ந்து கொள்ளுங்கள், படியை செய்து. இந்த மிருகத்தினுடைய முதுகா உங்களுக்கு தேவை. ரசூலுல்லாஹ் மிருகங்கள் மீது இரக்கம் காட்டினார்கள். இன்னும் பாருங்கள், ஒரு நாள் ஒரு மனிதர் ஒரு ஆட்டை அறுக்க முனைகிறார். ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரத்திலிருந்து கண்டுவிட்டார்கள். அந்த ஹதீஸுடைய வார்த்தையை பாருங்கள். அன்ன ரஜுலன் அல்ஜஅ ஷாத்தன், ஒரு ஆட்டை கட்டி இழுத்து கொண்டு வந்து அதை படுக்க போட்டு யுரீது அன் யத்பஹஹா, அறுக்க முனைகிறார். அறுத்ததல்ல இங்க பிரச்சனை, அதை படுக்க போடுறது பிரச்சனை அல்ல. பின்னுக்கு விஷயம் இருக்கிறது. வஹுவ யுஹித்து ஷஃப்ரதஹு, காலால் மிரித்து பிடித்து கொண்டு கையில் கத்தியை எடுத்து தீட்டுகிறார். எப்படி இருக்கும்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ என்ன செய்கிறாய்? கத்தியை இப்போதான் தீட்டுவது? இந்த மிருகத்தை கொண்டு வந்து நீ படுக்க வைப்பதற்கு முன் கத்தியை நீ தீட்டிருக்க வேண்டும். நீ இப்பொழுது கத்தியை தீட்டுவதை இந்த மிருகம் பார்த்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துரீத் அன் துமீதஹா மௌததைனி, 2 முறை சாவடிக்க போறையா? அறுப்பதன் மூலமாக நீ ஒரு முறை கொல்ல போகிறாய், அது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, ஹலால். அதற்கு முன்பதாக நீ பயமுறுத்துகிறாயே, கத்தியை கொண்டு வந்து அதை பார்த்து கொண்டிருக்க, அது கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது, அது உன்னை பார்க்கிறது, உன் கையில் இருக்கிற கத்தியை பார்க்கிறது.
இந்த நிலையில் நீ கத்தியை தீட்டுகிறாயே ஹல்லா கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதத்த ஷஃப்ரத்தக கபல அன் துதுஜிஹா, இந்த ஆட்டை படுக்க வைப்பதற்கு முன்பதாகவே இந்த கத்தியை நீ தீட்டிருக்க கூடாதா? சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் மிருகங்கள் மீது கருணை செலுத்தினார்கள். எனவே இஸ்லாம் அமல் இபாதத்தை உற்சாகப்படுத்துகிறது. அநீதி செய்ய முடியாது, அட்டுழி செய்ய முடியாது, கஷ்டப்படுத்த முடியாது. எனவே இந்த மிருகங்கள் இரக்கம் காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு செய்தி சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இந்த ஏரியாவில் துனி ரோட் என்று வைத்துக் கொள்ளாதீர்கள், ஒரு அக்குறை ஒரு பிரதேசம் வைத்துக் கொள்வோம். பெருநாள் காலையில் குர்பானி வணக்கம் நடைபெறப் போகிறது. ஒருவர் கத்தியை எடுத்தார், அறுக்க முனைந்தார். மாடு ஓடுகிறது. ஆச்சரியம் தெரியுமா? இவருக்கு தெரியாது, அறுக்க பழகி இருக்கிறார். பழகுவதா இது? அறுக்க பழகுவோம், கோழி அறுத்து இன்ஷா அல்லாஹ் வேறொரு சந்தர்ப்பத்தில். இது ஒரு இபாதத், சித்திரவதை செய்ய முடியாது. இவருக்கு அறுக்க தெரியாது, இவர் பழக போனார். அது மட்டுமல்ல, கத்தியை தீட்டவும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். உடனே ஒரு திரிவிலை பிடித்து அம்பத்தனைக்கு அனுப்பி கத்தியை தீட்டி கொடுத்து அறுத்தார். பிறகு அவருக்கு தெரியாத நாளைக்கு பெருநாள் என்று கத்தியை தீர்த்து பெருநாளைக்கா? முழு பஜாரும் மூடி இருந்தது. அக்குறை நடந்து செய்தி. இது ஒரு 10-20 வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட. அது எங்கு எப்பொழுது எல்லாம் செய்யும், தேவைப்பட்டா சொல்ல முடியும், தேவையும் இல்லை சொல்வதற்கு. உதாரணத்துக்கு கத்தியை தீட்டுவோம் இன்ஷா அல்லாஹ் இன்று வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் டைம் இருக்கிற ஒரு 2 கிழமை டைம் இருக்கு. நல்லா ஆயத்தமாகுவோமே. ஆட்டை வாங்குவோம், மாட்டை வாங்குவோம், மாஷா அல்லாஹ் வளர்ப்போம், தீனி கொடுப்போம், தண்ணி கொடுப்போம், கட்டி வைப்போம், இரக்கம் காட்டுவோம், நல்லா வளர்ப்போம். அதே போல கத்தியை முறையாக தீட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அறுக்க பழக தேவையில்லை, பழகுவோம் இன்ஷா அல்லாஹ் வேறொரு சந்தர்ப்பத்தில். இது ஒரு இபாதத். எனவே இபாதத்தை இபாதத்தாக செய்வோம். இது ஒரு குர்பானி வணக்கம். ஒவ்வொரு ரோமத்துக்கும் பகரமாக நன்மை வழங்கப்பட போகிறது. எனவே மிருகங்களும் இரக்கம் காட்டுவோம். அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். எனவே குத்துபா பிரசங்கம் மிக நீளமான ஒரு பகுதி. எனவே சுருக்கமாக ஒரு 3 தலையங்கத்தை நோக்கினோம். முதலாவது தலையங்கத்தில் ரமதான் எங்களை விட்டும் பிரிந்து 56 நாட்கள் கழிந்திருக்கிறது என்று சொன்னேன். 56 நாட்கள் தான் கழிந்திருக்கிறது. ஆனால் 56 கிலோமீட்டர் பள்ளி விட்டு நாம் தூரம் ஓடிவிட்டோம். பள்ளிக்கு ஆளை காணவில்லை. வெறுமன சுபகுக்கு பழைய கிரவுட். அந்த 10 பேர் தான். அந்த அசரத்தும் அந்த மோதின் சாபும் பழமையாக வந்த அந்த வயசாளிகளும் சில வாலிபர்களும் சின்ன பிள்ளைகளும் இவ்வளவுதான். ரமதானுக்கு 5 சப்பு 10 சப்பு 8 சப்பு பள்ளியை உடைத்து ஹவுல் கட்ட பார்த்து ஆள் கூட இடம் போதா. சுப்ஹானல்லாஹ். இனி பழைய படி நிலைமை மாறி இருக்கிறது. எனவே பழைய நிலைக்கு மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். ரமதானுடைய மாதத்தை போல பள்ளிவாசல் மீண்டும் ஒரு செழிப்பாக்குவோம் என்பதுதான் குத்துபா பிரசங்கம் முதலாவது தலையங்கமாக இருந்தது. இரண்டாவது தலையங்கத்திலே ஹஜ்ஜுடைய மாதம், ஹஜ்ஜிக்கு மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், சென்று அமல்களை ஆரம்பித்தும் இருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜுடைய அமல்களை இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரம் ஆரம்பிக்கவும் இருக்கிறார்கள். எனவே ஹஜ்ஜிக்கு யார் நியத்து சென்றிருக்கிறார்களோ, செல்ல இருக்கிறார்களோ அவர்களுக்கு துவா செய்யப்பட்டது. இதே போல சென்ற பல வருஷங்களுக்கு முன்பதாக ஹஜ்ஜி செய்துவிட்டு வந்தவர்களுக்கு துவா கேட்கப்பட்டது. இதே போல ஹஜ்ஜி செய்துவிட்டு வந்தவர்கள் ஹாஜியாக இருக்க வேண்டும் என்று புத்தியும் சொல்லப்பட்டது. அதோடு சேர்த்து ஹஜ்ஜி முடித்துவிட்டு வந்தவர்கள் திருப்தி கொள்ளாமல் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ்வுடைய மாளிகையை சந்திக்க வேண்டும் தயாராகும் என்று சொல்லப்பட்டது. இது இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதியில் தான் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா மூலமாக பிறைக்குழு மூலமாக இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அறிவிக்கப்படும். துல் ஹஜ் மாதம் முதலாவது பிறை பற்றி இன்ஷா அல்லாஹ் முதலாவது பிறை அறிவிக்கப்பட்டு விட்டால் நாம் செய்ய வேண்டிய பல அமல்களில் 5 அமல்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டன. முதலாவது உல்ஹியா கொடுக்க நியத்து வைத்தவர்கள் நகத்தையும் முடியையும் வெட்டாமல் இருப்பது என்று ஒரு அமல். இரண்டாவது தக்பீர், தஹ்லீல், தஸ்பீஹ், தஹ்மீத், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று அதிகமாக திக்ர் செய்து சொல்லப்பட்டது. மூன்றாவது எந்தெந்த இபாதத்தெல்லாம் எங்களுக்கு தெரிந்து அத்தனை இபாதத்தையும் அதிகமாக செய்து சொல்லி பார்த்தோம். நோன்பு நோட்பது, குர்ஆன் ஓதுவது, சதகா கொடுப்பது, நேரத்தை ஒதுக்குவது சொல்லப்பட்டது. இது மூன்றாவது. 4வது சொல்லப்பட்டது 9வது பிறை வரும் பொழுது அரஃபாவுடைய தினமாக இருக்கும். அரஃபாவுடைய நோன்பை நோட்பது என்று 4வது சொல்லப்பட்டது. 5வது அமல் தான் உல்ஹியாவுடைய அமல். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஜும்மாக்கு அதிகமாக சொல்லப்படும். எனவே அந்த இபாதத் மிக முக்கியமானது, அதற்கு நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லப்பட்டு குர்பானி என்பது சுன்னத்து. குர்பானிக்காகவே அறுக்கப்படுகின்ற மிருகங்களை கஷ்டப்படுத்துவது, அநீதி இழைப்பது ஹராம்னு சொல்லப்பட்டது. எனவே அதையும் கவனத்தில் கொண்டு இந்த அமலை அழகாக செய்வோம், முறையாக செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நல்லதை கேட்டு நல்லதை செய்த நல்லவர்களாக நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரப்பிகள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, நல்லவர்களாக வாழ வைப்பாயாக, நல்ல நிலையில் எங்களை உன்னை சந்திக்க வைப்பாயாக. களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு மரணித்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் எங்களுக்கு தந்தருவாயாக. முழு உலகத்திலும் முஸ்லிம் சமூகத்தினை கண்ணியமாகவும் கௌரவமாகவும் உரிமைகளும் வாழக்கூடிய சந்தத்தை கொடுப்பாயாக. மத்திய கிழக்கு நாளில் நடந்து கொண்ட அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் நீ உன்னுடைய குதிர சக்தியின் மூலமாக
முஸ்லிம்களுக்கும் மூமின்களுக்கும் வெற்றியை கொடுத்து அநியாயக்காரர்களுக்கும் இந்த ஆக்கிரமக்காரர்களுக்கும் ஒரு பாடத்தை படிப்பிப்பாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி மத்தஸலத் ஐனும் பினதர். ஊஸீகும் இபாதல்லாஹ் وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا الله تعالى إلى ما دعاكم فصلوا وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله الأخيار وارض عن الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم.